7th ஓல்டு புக்கில் இயல் 1 உரைநடை செம்மொழி தமிழ் அப்படின்றது பார்க்கலாம். ஓகேவா, பார்க்கலாமா? உலக மொழிகள், உலகத்தில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. ஓகேவா, எவ்வளோ மொழிகள் இருக்குது? 6000த்துக்கும் மேலே மொழிகள் இருக்குது. அவற்றுள் பல பேச்சு மொழிகள். அந்த 6000த்துக்கும் மேலே இருக்கிற மொழிகளில் நிறைய பேச்சு மொழிகளாக தான் இருக்குது. எழுத்து மொழிகளாக உள்ளனவற்றுள் இலக்கிய வளம் நிறைந்தவை மிகச்சிலவை. எழுத்து மொழியாக கொஞ்சம் இருக்குது, அதுலேயும் இலக்கிய வளமோடு சேர்த்து எழுத்து மொழியாக இருக்கிறது ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தொன்மொழியாகிய தமிழ். எளிதாக பேசுகிறதுக்கும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்த ஒரு தொன்மொழி எது? தமிழ் ஒன்றே அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அப்படின்னா வள்ளலார் அருள்கிறார். உலக மொழிகளில் சிறந்தது தமிழ் மொழியே என அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். எளிதில் பேசுகிறதுக்கும் எளிதில் பாடல் இயற்றுறதுக்கும் உயன்ற மொழி எது? தமிழ் மொழின்னு சொல்லி வள்ளலார் சொல்கிறாரு. உலக மொழிகள் சிறந்தது தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. செம்மொழிகள், இப்போ இதில் என்ன சொல்லி பார்த்துருக்கோம்? உலக மொழிகள் 6000த்துக்கும் மேலே மொழிகள் இருக்குது. அதில் சில தான் பல பேச்சு மொழிகளாக மட்டும்தான் இருக்குது. எழுத்து மொழியாக இருக்கிற அந்த சிலவும் எப்படி இருக்குதுன்னா இலக்கிய வளமும் சேர்ந்தது கொஞ்சமாக தான் இருக்குது. பேசவும் பாடல் ஏற்றவும் அமைந்தது தொன்மொழியாகிய தமிழ் தான் சொல்லி வள்ளலார் சொல்கிறாரு. உலக மொழிகளில் சிறந்தது தமிழ் மொழி தான் சொல்லி அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு செம்மொழிகள். திருந்திய செவ்வியல்புகள் பொருந்திய மொழிகள் செம்மொழிகள் எனப்படும். செம்மொழி அப்படின்னா என்ன அப்படின்னா, செம்மொழி அப்படின்னா திருந்திய செவ்வியல்புகள் பொருந்திய மொழி தான் செம்மொழி. கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, ஈப்ரு இதை செம்மொழிகள் அப்படின்னு சொல்லி பட்டியலிடுறாங்க மொழியியல் அறிஞர் ச அகத்தியலிங்கம். ஓகேவா, என்னென்ன மொழிகளை ச அகத்தியலிங்கம் செம்மொழிகள் சொல்லி பட்டியலிடுறாரு? கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, ஈப்ரு. கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, ஈப்ரு இந்த 7 மொழிகளையும் செம்மொழிகள் சொல்லி ச அகத்தியலிங்கம் சொல்கிறாரு. இதுலேயும் கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம் இது பேச்சு வழக்கில் இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி பேச்சு வழக்கில் இல்லாத மொழி என்னென்ன? கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம். ஓகேவா, அப்போ மிச்சம் இருக்கிறது என்னென்ன? சீனம், எபிரேயம், அரபு, ஈப்ரு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு செம்மொழி தமிழின் சிறப்பு. உலகில் இன்று வழங்கும் மொழிகள் தோன்றுவதற்கு முன்பாகவே எண்ணற்ற இலக்கண இலக்கிய வளங்களை கொண்டதாக விளங்கிய தமிழ்மொழி. இன்றைக்கி இருக்கிற மொழிகள் தோன்றதுக்கு முன்னாடியே எண்ணற்ற இலக்கண இலக்கிய வளங்களை கொண்டதாக தமிழ்மொழி இருக்குது. ஓகேவா, தொல்காப்பியம், 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, முத்தொள்ளாயிரம், இறையனார் அகப்பொருள் ஆகிய செவ்வியல் இலக்கியங்கள் தமிழை செம்மொழி என நிலைநாட்டுவதற்கு உரிய சான்றுகள். தமிழை செம்மொழின்னு சொல்கிறதுக்குள்ள சான்றுகள் என்னென்ன? இதெல்லாம் தான் செவ்வியல் இலக்கியங்கள். என்னென்ன? தொல்காப்பியம், 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, முத்தொள்ளாயிரம், இறையனார் அகப்பொருள். ஓகேவா, 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறளுக்கு இணையான வேறு நூல் உலகத்திலே கிடையாது. 11 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிற ஒன்று திருக்குறள், இதுக்கு இணையான வேறு நூல் உலகில் இல்லை. ஓகேவா, இப்போ இது ஒரு தடவை பார்த்துடலாமா? செம்மொழிகள். திருந்திய செவ்வியல்புகள் இருந்துச்சுன்னா அது செம்மொழி. என்னென்ன செம்மொழின்னு சொல்லி ச அகத்தியலிங்கம் லிஸ்ட் பண்ணுறாரு? கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, ஹீப்ரு. இதுலேயும் லத்தீன், கிரேக்கம், சமஸ்கிருதம் இது 3 இக்கால பேச்சு வழக்கில் கிடையாது. மிச்சம் இருக்கிறது தான் இருக்குது. தென் மொழியோட சிறப்புன்னு பார்த்தோன்னா எல்லா மொழிகள் தோன்றுவதற்கு முன்னாடியே நிறைய இலக்கண இலக்கிய வளங்களை கொண்டது தமிழ் மொழி. இதுக்கு சான்று தான் நம்மளோட இலக்கியங்கள். தொல்காப்பியம், 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, முத்தொள்ளாயிரம், இறையனார் அகப்பொருள் இந்த செவ்வியல் இலக்கியங்கள் இதுக்கு சான்றாக சொல்லலாம். 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறள், அதுக்கு இணையான வேறு நூல்கள் எங்கே கிடையாது? இந்த உலகத்துலேயும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதனால்தான் டாக்டர் க்ரௌல் என்ன சொல்கிறாரு? தமிழ்மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு அப்படின்னு சொல்கிறாரு. க்ரௌல் என்ன சொல்கிறாரு? தமிழ்மொழி அழகான சித்திரை வேலைப்பாடோடு அமைந்த ஒரு வெள்ளித்தட்டு அப்படின்னு சொல்கிறாரு தமிழ்மொழியை. திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள், அந்த வெள்ளித்தட்டில் வச்ச தங்க ஆப்பிள்னு சொல்லி திருக்குறள் சொல்கிறாரு. ஓகேவா, தமிழ் என்னை ஈர்த்தது, குறளோ என்னை இழுத்தது. தமிழ் அவரை ஈர்த்துச்சான், குறள் திருக்குறள் அவரை இழுத்துச்சு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாரு? க்ரௌல் சொல்கிறாரு. ஓகேவா, தமிழின் தனி பெருந்தன்மைகள். இயல்பாக தோன்றிய தமிழ்மொழியின் உயரிய பண்புகள், தன்மைகள் பற்றி ஒவ்வொரு தமிழனும் அறிந்து கொள்ள வேண்டும். தமிழோட பண்பு, தன்மை இதை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, க்ரௌல் என்ன சொல்கிறாரு?
நம்ம தமிழ் மொழி வந்து சித்திரை வேலைப்பாடோட அமைந்த ஒரு வெள்ளித்தட்டுன்னு சொல்கிறாரு. அந்த தட்டில் வச்ச ஒரு தங்க ஆப்பிள் தான் திருக்குறள்னு சொல்கிறாரு. தமிழ் அவரை ஈர்த்துச்சான், தமிழ் திருக்குறள் வந்துட்டு அவரை வந்து இழுத்துச்சு அப்படின்னு சொல்லி க்ரௌல் சொல்கிறாரு, டாக்டர் க்ரௌல். ஓகேவா? தமிழோட தனிப்பெருந்தன்மைகள்னு பார்த்தோன்னா அதோட பண்புகள் தன்மைகள் பற்றி ஒவ்வொரு தமிழனும் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தொன்மை. ஃபஸ்ட்டு தொன்மை. உலகின் மிக பழமையான நிலப்பகுதி குமரிக்கண்டம். உலகத்திலேயே பழமையான நிலப்பகுதி எது அப்படின்னா வந்துட்டு குமரிக்கண்டம். அந்நிலப்பகுதி கடல்கோளால் மூழ்கிவிட்டது. கடல்கோள்னால் அந்த நிலப்பகுதி மூழ்கிருச்சு. அத்தொன்னிலத்தில்தான் தமிழ் தோன்றியதென தண்டியலங்கார மேற்கோள் செய்யுள் சொல்லுது. அதாவது அந்த பழமையான ஒரு நிலத்தில் தான் தமிழ் தோன்றுச்சுன்னு சொல்லி தமிழ் தண்டி அலங்கார நூல் வந்து சொல்லுது. ஓகேவா? என்ன சொல்லுது? ஓங்கலிடை வந்துயர்ந்தோர் தொழவிளங்கி ஏங்கொழிநீர் ஞாழத் திருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரோன் ரேனையது தன்னேரில்லாத தமிழ். ஓகேவா? ஓங்கலிடை வந்துயர்ந்தோர் தொழவிளங்கி ஏங்கொழிநீர் ஞாழத் திருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரோன் ரேனையது தன்னேரில்லாத தமிழ் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? தண்டி அலங்கார மேற்கோள் சொல்லுது. ஓகேவா? பழமையானது எது? குமரிக்கண்டம். கடற்கோளால் அழிஞ்சு போயிடுச்சு. அந்த குமரிக்கண்டத்தில் தான் தமிழ் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறவர் தான் தண்டி அலங்காரம் நூல் எழுதினவர். ஓகேவா? அதில் என்ன சொல்கிறாரு? தன்னேர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஓகேவா? ஓங்கலிடை வந்துயர்ந்தோர் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து தன்னேர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியோட தொன்மையை சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேன்மை பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மெல்லோசை மொழியாய் இருப்பதனாலேயே அது உலக முதன் மொழியாய் தோன்றியும் வழக்கொழியாமல் இன்றும் இளமை மாறாமல் கன்னித்தமிழாய் இருந்து வருகிறது. நம்ம தமிழ் வந்து எப்படிப்பட்ட ஓசை உடையதுன்னா மெல்லோசை உடையது. அதனால தான் உலகம் தோன்றிய அப்பையிலேருந்து தோன்றின இந்த மொழி இன்னமும் ஒரு இளமை மாறாமல் கன்னித்தமிழாக இருந்துட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவரும் முயற்சி வருத்தமின்றி எளிதாக அதனை கற்கவும் பேசவும் இயல்கிறது. தாய்மொழியாக இல்லாதவங்க கூட அதை ஈஸியாக பேசவும் எழுதவும் முடிகிறது. எக்காலத்தும் உள்ளத்தில் எழக்கூடிய கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்கத்தக்க சொற்களை கொண்டதாக தமிழ்மொழி விளங்குகிறது. எந்த காலத்துக்கும் இருக்கிற கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்கத்தக்க சொற்களை கொண்டதாக தமிழ்மொழி விளங்குது. ஓகேவா? தாய்மை. பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன். பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் அப்படின்னு சொல்கிற நாஞ்சில் நாட்டு தமிழ் சொற்கள். எங்கே உள்ள தமிழ் சொற்கள்? நாஞ்சில் நாட்டு தமிழ் சொற்கள் வடமொழி உட்பட உலக பெருமொழிகள் பலவற்றிலும் வடிவு திரிந்து வழங்கி வருகின்றன. வடமொழியிலலாம் இந்த அம்மை அப்பனை தான் வடிவு திரிந்து வழங்கியிருக்கிறாங்க. இது வந்து நாஞ்சில் நாட்டு தமிழ் மொழி. அம்மை அப்பன்றது இதைத்தான் மாற்றி மாற்றி எல்லாரும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேருந்து போனது தான் அது. தமிழ்ச்சொல் இல்லாத உலக பெருமொழி யாதொன்றும் இல்லை என்பது மறுக்க முடியாத உண்மை. தமிழ்ச்சொல் இல்லாத உலக பெருமொழி எதுவுமே கிடையாது. எல்லா இதுலேயும் தமிழ்ச்சொல் இடம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் தாய்மை. ஓகேவா? எல்லாத்துக்கும் தாய் நம்ம தமிழ்மொழி. ஓகே, ஃபஸ்ட்டு மென்மை பார்த்தோமா? மென்மையில் என்ன பார்த்தோம்? மெல்லோசை உடையதுன்னு பார்த்தோம், கன்னித்தமிழ்னு பார்த்தோம், இளமை மாறாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இது வந்து எல்லாரும் ஈஸியாக வந்து கற்கவும் பேசவும் முடியுது அப்படின்னு சொல்லுவோம். எந்த காலத்துலேயும் இருக்கிற கருத்துகளுக்கு தமிழ் மொழியில் வந்து கருத்துக்கள் தெரிவிக்கிற மாதிரி சொற்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். ஓகேவா? இது தாய்மைன்னு எப்படி சொல்கிறோம்? அம்மை அப்பன் அப்படின்ற நாஞ்சில் நாட்டு தமிழ் சொற்கள் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா வடமொழி உட்பட உலக பெருமொழிகள் எல்லாத்துலேயும் வடிவு மாறி, அதாவது ஒரு கொஞ்சம் மாற்றங்களோட அது வந்து அந்த அம்மை அப்பன் அப்படின்றது தான் அம்மா அப்பாவுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்ச்சொல் இல்லாத உலக பெருமொழி யாதென்றும் கிடையாது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. தமிழ்ச்சொல் இருக்கிறது, தமிழ்ச்சொல் தான் உலக பெருமொழிகள் எல்லாத்துக்கும் தாய். இதுலேருந்து தான் சொற்கள் எடுத்திருக்காங்க, நிறைய சொற்கள். ஸோ இது இல்லாத மொழி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தூய்மை. தமிழில் வழங்கிய ஆயிரக்கணக்கான பேச்சு வழக்கு சொற்களும் நூல் வழக்கு சொற்களும்
கால வெள்ளத்தில் மறைந்து போயின. தமிழில் இருக்கிற நிறைய ஆயிரக்கணக்கான பேச்சு வழக்கு சொற்களும் நூல் வழக்கு சொற்களும் காலம் போக போக மறைஞ்சு போயிடுச்சு. எஞ்சியுள்ள பழஞ்சொற்களை கொண்டும் தேவைக்கேற்ப புது சொற்களை புனைந்தும் பிறமொழி துணையின்றி தமிழால் தனித்து இயங்க இயலும். அதாவது மிச்சம் இருக்குது பார்த்திங்களா, இப்போதைக்கு அந்த இருக்கிறத வச்சுக்கிட்டு தேவைக்கேற்ப புது சொற்களை புனைஞ்சு, புது சொற்கள் தேவை அப்படின்னா அதையும் இது பண்ணி பிறமொழி துணை இல்லாமல் தமிழால் தனித்து இயங்க இயலும். ஓகேவா, இதுதான் தூய்மைன்னு சொல்கிறாங்க, தனித்து இயங்க இயலும். இவ்வுண்மையை அறிந்த தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தோங்கவும் செய்யும் என்று கூறினார் கால்டுவெல். கால்டுவெல் என்ன சொல்கிறார், இதனால் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்கவும் முடியும், தலை தோங்கவும் செய்யும் அப்படின்னு சொன்னார் கால்டுவெல். ஓகேவா, தூய்மை அப்படின்னு பார்த்தோன்னா என்னது, ஆயிரக்கணக்கான பேச்சு வழக்கு சொற்கள் இருக்குது தமிழில். இருந்தாலும் நிறையா வழக்கொழிஞ்சு அழிஞ்சு போயிடுச்சு. இருந்தால் கூட பழஞ்சொற்களை வச்சுக்கிட்டு புது சொற்களை உருவாக்கி தமிழ் தனித்து இயங்கும் இயல்புடையது. இதையும் கால்டுவெல்லும் சொல்கிறாரு. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமன்றி தலைத்தோங்கவும் செய்யும் சொல்லி கால்டுவெல் சொல்கிறாரு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு செம்மை. மக்களுக்கு ஒழுக்க வரம்பு தேவையானது போலவே மொழிக்கு இலக்கண வரம்பும் சொற்களுக்கு திருந்திய வடிவும் இன்றியமையாது. மக்கள் அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். அதே மாதிரி ஒரு மொழி அப்படின்னா இலக்கண வரம்பு இருக்கணும். சொற்களுக்கு, மொழியில் இருக்கிற அந்த சொற்களுக்கு திருந்திய வடிவமும் இருக்கணும். இவற்றை தமிழில் உள்ளது போல் வேறு எம்மொழியிலும் காண முடியாது. இந்த மாதிரியான ஒரு இலக்கண வரம்பும் சொற்களுக்கு ஒரு திருந்திய வடிவும் தமிழில் இருக்காமல் வேறு எந்த மொழியிலையும் காண முடியாது. அதனால தான் இதை செம்மை, செந்தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, மக்களுக்கு எப்படி ஒழுக்கம் வேணுமோ அதே மாதிரி தமிழுக்கு என்ன வேணும் அப்படின்னா இலக்கண வரம்பும் திருந்திய வடிவமும் சொற்களுக்கு வேண்டும். இவற்றை தமிழ் உள்ளது போல் வேறு எந்த மொழியிலையும் காண இயலாது. அதனால் இதை செம்மொழி, செந்தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் இதை செம்மை அப்படின்னு குறிக்கிறோம். ஓகேவா, மும்மை. முதற்சங்கத்திலிருந்தே இசையும் நாடகமும் இயற்றமிழோடு இணைந்து முத்தமிழென வழங்கி வரலாயிற்று. எப்பையிலேருந்தே, முதல் சங்கம் ஆரம்பித்தாங்கள்ல அதுலேருந்தே இசையும் நாடகமும் இயற்றமிழோடு, இயல் இசை நாடகம்னு சொல்லி 3 சேர்ந்து முத்தமிழ்னு சொல்லி வழங்கிட்டு வர்றாங்க. முதலிரு சங்கத்திலும் வழங்கிய இலக்கண நூல்கள் முத்தமிழ் பற்றியனாகவே இருந்தன. முதலிரு சங்கத்திலையும் வழங்கிய இலக்கண நூல்கள் எதை பற்றி தான் இருந்துச்சு, முத்தமிழ் பற்றி தான் இருந்திருக்குது. ஒரு பேண்டும் சட்டையும் தானே குளிச்சுட்டு அவனுக்கு பாய் நிற்கிறான். மும்மை அதாவது முதற்சங்கத்திலேருந்தே இசையும் நாடகமும் இயற்றமிழோடு இணைந்து முத்தமிழ் அப்படின்னு சொல்லி வழங்கி வரலாயிற்று. முதலிரு சங்கத்திலையும் வழங்கிய இலக்கண நூல்கள் முத்தமிழ் பற்றியதாகவே இருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இயற்கை வளர்ச்சி. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவை என்பது தொல்காப்பிய நூற்பா.